தனது வீட்டிற்குள் பக்கத்து வீட்டு ஆடு நுழைந்து தனது பூக்கன்றுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்த வள்ளி கோபத்துடன் ஓடி வந்து அதனை தடி கொண்டு அடித்து கலைத்தாள். அவ்வாறு அவள் தடியினால் ஆட்டை அடித்த போது தனது ஆட்டை தேடி வந்த கற்பகம் அதனை பார்த்து விட்டாள். தனது ஆட்டை வள்ளி அடித்ததால் கோபமடைந்த கற்பகம் வள்ளியை ஏசத் தொடங்கினாள். ஏண்டி, ஏன் என் ஆட்டை அடிக்கிற? தெரியாம வந்துருச்சு அது. நீ அந்த வேலியை அட, முதல்ல நீ அதை அடைச்சா அது ஏன் இங்க வருது? இனி என் ஆடு மேல கைய வச்சா பிறகு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கதையின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்றிவிட்டு தனது ஆட்டை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்குள் புகுந்து கொண்டாள் கற்பகம். ஓரிரு நிமிடத்திற்குள் தனது பக்கம் பிழையை சுமத்திவிட்டு போய்கொண்டிருக்கும் கற்பகத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் வள்ளி. கற்பகத்தை போல் எடுத்தெறிந்து பேச தெரியாதவள் வள்ளி. அதனால் அமைதியாகி விட்டாள் அவள். முதலில் தனது பக்கமும் பிழை இருப்பதை உணர்ந்தவள் யாரின் காலை கையை பிடித்தாவது இந்த பிரிந்து போன வேலியை சீர்படுத்தி விட வேண்டும் என எண்ணிக்கொண்டாள். இரண்டு வீட்டு தலைவிகளும் முட்டிக்கொண்டனரே தவிர இரண்டு வீட்டின் காதலர்களுக்கோ திறந்த வெளி பெரும் வசதியாகவே மாறியிருந்தது. ஆம், வள்ளியின் மகளும் கற்பகத்தின் மகனும் ஒருவரை ஒருவர் விரும்பிக் கொண்டிருந்தனர். நடந்த சம்பவத்தை தனது மகனிடம் கொட்டி தீர்த்த வள்ளி விரைவில் இந்த வேலையை அழைத்து விட வேண்டும் எனவும் சொல்லிக் கொண்டாள். தாயார் அவ்வாறு சொல்லிக் கொண்ட போது தமயந்தியின் முகம் வாடித்தான் போனது. தாயாரும் தனது வருங்கால மாமியாரும் எப்போதும் எலியும் பூனையுமாக சண்டையிட்டுக் கொண்டிருப்பதால் தமது திருமணத்தை இவர்களால் நடத்தி முடிக்க முடியாது என்பதை உறுதியாக நம்பினாள் அவள். அன்றொரு நாள் இதனை சந்துருவிடம் சொல்லி தமயந்தி கவலைப்பட்ட போது அவனும் அதை பற்றித்தான் தானும் கவலைப்படுவதாக சொல்லிக் கொண்டான். தமது காதலை இவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் சரியான நேரம் வரும்போது வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்வது என முடிவெடுத்துக் கொண்டனர். ஆனால் அவர்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முன்பே ஒரு நாள் வள்ளியிடம் மாட்டிக்கொண்டனர் இருவரும். ஒரு நாள் இரவு வளமை போல் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த தமயந்தியை எட்டி பார்த்துவிட்டு வெளி வரவேற்பறையில் படுத்துக் கொண்டாள் வள்ளி. நேரம் கடந்து கொண்டிருந்த போது ஒரு கட்டத்தில் வள்ளியும் உறங்கி போயிருந்தாள். அப்போது அறையை விட்டு வெளியே வந்த தமயந்தி சத்தமின்றி நடந்து சென்று வேலியின் அருகே சென்றாள். அங்கே ஏற்கனவே வந்து அவளுக்காக காத்திருந்த சந்துரு அவளை பார்த்ததும் மகிழ்ந்தான். அந்த இருட்டினில் அவளின் கையை பற்றி தனது அருகில் இருத்திய சந்துரு அவளின் கையை முகர்ந்து பார்த்து கொண்டான். ஏய், என்னடி இவ்வளவு வாசமா இருக்கு? அது என்னவோ தெரியல, நீ அருகில வந்தாலே வாசமா தான் இருக்குடி. இந்த வாசமே என்னை மயக்குதடி. ஓ அப்படியா? இப்படித்தான் தினமும் சொல்லி சொல்லியே என்னை கவிழ்த்து விடுகிறாய். இப்படியே காலத்தை ஓட்ட முடியாதுடா. எப்படா கல்யாணம் செய்ய போற? ரெண்டு பேரும் பிடிபடுறதுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்க சண்டை வேற கூடிட்டே போகுது. கடைசியில எங்க போய் நிக்க போகுதோ எனக்கு தெரியல. நீயும் வேலைக்கு வேற சாட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிற. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போடா. எனக்கும் ஆசைதான் செல்லும். ஆனா வேலை இல்லாம உன்னை கூட்டிட்டு போனா நாம தான் கஷ்டப்படணும். கொஞ்ச நாள் பொறுமா போடா. இப்படி சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டுற. இனி உன்னை சந்திக்க வரமாட்டேன். முதல்ல ஒரு வேலை எடுத்துட்டு வா, சந்திக்கிறேன். இப்ப நான் போறேன். பொய் கோபத்துடன் தமயந்தி இருந்த போது அவளின் கையை இழுத்து பிடித்து தன்னோடு இழுத்து கொண்ட சந்துரு அவளின் நிதழ்களை கவ்விக்கொண்ட போது அவளால் எதுவும் பேச முடியவில்லை. டே விடுடா என தனது கைகளால் அவனின் தோள்களை தட்டி அவனை கலைக்க முயற்சித்தாலும் அவன் விடமாட்டான் என உணர்ந்து அவளும் அடங்கி போனாள். இதழ்களின் சங்கமத்தில் இருவரும் இணைந்த போது 4 கைகளும் உடல்களை இருக்கத் தொடங்கின. அதே வேளை ஏதோ கனவு கொண்டு திடுக்கிட்டு எழுந்த வள்ளி மகளுக்கு ஏதோ ஆபத்து என்று அந்த கனவு சொல்லியதால் எழுந்து சென்று மகளின் அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் அங்கே மகளை காணாது திடுக்கிட்டவளின் நெஞ்சம் படபடக்க தொடங்கியது. எங்கே போயிருப்பாள் என சிந்தித்தவாறு மின்விளக்கை எடுத்துக்கொண்டு சத்தமின்றி வெளியே வந்தாள். குளியலறையில் வெளிச்சம் ஏதும் இல்லை என்பதால் வள்ளி அங்கு செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவள் காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். அப்போது கற்பகம் வீட்டு வேலி பக்கம் ஏதோ முனகல் சத்தத்தை உணர்ந்து அந்த இடத்தை நோக்கி மின்னொலியை பாய்ச்சினாள் வள்ளி. அங்கே அவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சியின் உச்சிக்கே கொண்டு சென்றிருந்தது. அங்கே தமயந்தியும் சந்துருவும் எல்லையை மீறிய செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் மயக்கம் வருவதாக உணர்ந்தாள் வள்ளி. தங்கள் மீது ஒளி பாய்ச்சப்பட்ட போது அவசர அவசரமாக எழுந்து கொண்டு தங்களின் ஆடைகளை அணிய முற்பட்டனர் இருவரும். அவர்களின் பதட்டமான செயல்பாடு கண்டு வள்ளி அதிர்ந்து போய் நிற்கவே, அதே சமயம் வள்ளி பாய்ச்சிய மின்னொலியின் வெளிச்சம் நேரடியாக சென்று தூங்கிக் கொண்டிருந்த கற்பகத்தையும் எழுப்பிவிட்டிருந்தது. தமயந்தி மற்றும்
சந்திரவின் பதட்டமான செயல்பாட்டால் ஏற்பட்ட சத்தமும் கற்பகத்தை இங்கு வரவழைத்து விட்டிருந்தது. பிறகென்ன சொல்லத்தான் வேணுமா? கற்பகத்தின் பெரிய வாயிலிருந்து வந்த சத்தம் வள்ளியையும் உசுப்பிவிட, கற்பகத்தின் மகன் தனது பிள்ளையை கெடுத்து விட்டான் என்ற கோபத்தில் வள்ளியும் பதிலுக்கு சரமாரியாக ஏசத் தொடங்கினாள். அந்த நடுநிசியை குலைத்த அவர்களின் வார்த்தை போர் ஒரு கட்டத்தில் கைகலப்பாகவும் மாறியிருந்தது. குடும்பப்பிடி சண்டையை இருவரும் ஆரம்பித்த போது அயலவர்களும் வந்து சேர்ந்திருந்தனர். அதற்குள் வள்ளியும் கற்பகமும் இவ்வளவு நாளாக சேர்த்து வைத்திருந்த பழைய பகைகளை எல்லாம் சேர்த்து வைத்து கொடூரமாக சண்டையிட்டனர். வள்ளி விட்ட ஒரு குத்தில் கற்பகத்தின் மூக்கு உடைந்து ரத்தம் வர தொடங்கியிருந்தது. ஆனாலும் கற்பகமும் வள்ளியை தாக்கி கீழே விழுத்தி பல குத்துகளை அவளுக்கு கொடுக்க தொடங்கினாள். அதற்குள் அயலவர்கள் வந்து இருவரையும் பிரித்த போது கெட்ட வார்த்தைகளும் கணக்கில்லாமல் பறந்து சென்றன. இதற்கிடையில் இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது இனி இங்கே நின்றால் தங்களுக்கு மரணம்தான் என முடிவெடுத்துக் கொண்ட தமயந்தியும் சந்துருவும் அங்கிருந்து நகர்ந்து வீட்டை விட்டு ஓட்டம் எடுக்க தொடங்கியிருந்தனர். சண்டை முடிந்து வந்தவர்கள் எல்லோரும் சென்று விட்ட போது கணவன் இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்ட தனக்கு மிகப்பெரிய அவமானத்தை தந்துவிட்டு ஓடி போய்விட்ட தமயந்திக்கு தலைக்கு முழுகி முடிவு கட்டினாள் வள்ளி. அடுத்த நாளே யாரிடமோ பணத்தை வாங்கி யாரும் இல்லாத வீட்டின் வேலையை அடைத்துக் கொண்டிருந்தாள் வள்ளி. எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது அதனை செய்யாது விட்டால் சில வழிகளையும் இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் பிள்ளைகள் என்னதான் செய்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறும் போது பிள்ளைகளும் தவறு இழைப்பதற்கான வாய்ப்புகளை நாமே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இது தொழில்நுட்பம் வளர்ந்த காலம். பெற்றவரை விடவும் பிள்ளைகளுக்கு தொழில்நுட்பம் தெரிந்த காலம். ஆகவே முடிந்தவரை வயதுக்கு வந்த பிள்ளைகளின் அன்றாட நடவடிக்கைகளை அவர்களுக்கு தெரியாமல் கண்காணிப்பதும் பெற்றவர்களின் அவசியமாகவும் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. அவள் வயது 28. தாயாரின் சில தவறான செயல்பாடுகளால் மகளான அவள் வாழ்க்கையும் சற்று பாதிக்கப்பட்டிருந்தது. தாயார் கணவரை கைவிட்டு விட்டு இன்னொருவரோடு சேர்ந்து வாழ்ந்தாள். முதல் கணவரின் மிரட்டலுக்கு பயந்து தூரப்பகுதி ஒன்றில் அவள் பதுங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை உருவானது. தாயாரோடு இவளும் சென்று விட்டதால் இவளது படிப்பு பாதிக்கப்பட்டது. எதிர்காலமும் கேள்விக்குறியானது. தாயார் புதிதாக குடியேறிய அந்த பகுதியில் உள்ள ஒரு சில வீடுகளில் வேலை தேடிக்கொண்டாள். இரண்டாவது கணவர் கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். தன்னை போல் மகளும் ஆண்கள் விஷயத்தில் தடுமாறி விடக்கூடாது என்ற சந்தேகமும் பயமும் தாயாரே பீடித்திருந்தது. அதனால் அவளை வெளி நிறுவனங்களுக்கு வேலைக்கு அனுப்பாமல் தன்னுடனே வீட்டு வேலைகளுக்கு அழைத்து சென்றாள். பின்பு அவளுக்கு வசதி படைத்த சில வீடுகளில் வேலை வாங்கி கொடுத்தாள். காலப்போக்கில் தனியாகவே அவள் அங்கு சென்று வேலை பார்க்க தொடங்கினாள். அதில் அவளுக்கு ஓரளவு வருமானம் வந்து கொண்டிருந்தது. அவள் பார்க்க ஓரளவு அழகாக இருந்தாலும் தாயாரின் பழைய நடவடிக்கைகளால் அவளுக்கு வரன் அமையவில்லை. முதிர்கன்னியாகவே வாழ்ந்து விடுவாளோ என்ற அச்சம் தாயாருக்கு ஏற்பட்டு கவலைக்குள்ளாக்கியது. மகளும் முன்னால் தான் என் எதிர்காலம் நாசமானது என்று அடிக்கடி குத்தி காட்டி பேசினாள். இந்த நிலையில் தாயாருடன் வாழும் நபரே தன்னோடு வேலை பார்க்கும் இளைஞன் ஒருவனை அழைத்து வந்தார். இவன் நல்ல பையன், நம்ம பொண்ணுக்கு பொருத்தமானவனா இருப்பான். நம்மிடம் இருக்கும் 5-6 பவுன் நகையை போட்டு கோவிலில் வைத்து சிம்பிளாக கல்யாணத்தை நடத்தி வைத்து விடலாம் என்றார். தாய் மகளிடம் இந்த வாய்ப்பையும் நழுவ விட்டால் கல்யாணமே நடக்காமல் போய்விடும். இவன் நம்ம குடும்பத்தின் உண்மைகள் எல்லாம் தெரிந்தவன். அதனால் இவனுக்கே உன்னை திருமணம் செய்து வைத்து விடுகிறேன் என்றாள். அவளுக்கும் அது சரியான முடிவாகத்தான் தெரிந்தது. அவர்கள் திருமணம் சிம்பிளாக நடந்தது. தாய் வீட்டில் இருந்து சற்று தொலைவில் ஒரு வாடகை வீட்டில் புது வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்கள் வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. புது பெண்ணான அவளிடம் பிரச்சனைக்குரிய பழக்கம் ஒன்று இருந்து கொண்டிருந்தது. அவள் மிக வசதி படைத்த வீடுகளில் வேலை பார்த்தாள். அந்த வீடுகளில் சில நேரங்களில் விலை உயர்ந்த பொருட்கள் அங்காங்கே கேட்பாரற்று கிடக்கும். அவைகளில் சிலவற்றை எடுத்து முதல் 2 நாட்கள் அந்த வீட்டிற்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்தில் மறைத்து வைப்பாள். வீட்டில் உள்ளவர்கள் யாரும் அந்த பொருட்களை தேடவில்லை என்றால் அப்படியே அதை மறைத்து தனது வீட்டிற்கு எடுத்து வந்து விடுவாள். அது தவறு என தெரிந்ததால் அந்த பொருட்களை கணவரிடம் கூட காட்டாமல் அப்படியே வீட்டின் ஒரு பகுதியில் மறைத்து வைத்திருந்தாள். அன்று அவள் வேலைக்கு சென்றிருந்த நேரம் கணவர் மட்டும் வீட்டில் இருந்தார். அவர் பழைய பொருட்கள் எதையோ தேடிய போது மனைவி திருடி வீட்டிற்குள்ளேயே மறைத்து வைத்திருந்த பொருட்கள் கண்களில் பட்டுவிட்டன. அதில் தங்கத்திலான காது திருகாணிகள், சிறிய பொட்டு கம்மல்கள், வெள்ளி கொலுசுகள் போன்றவை இருந்தன. அன்று இரவு வேலை முடிந்து திரும்பியவள் வீட்டிற்குள் நுழைந்ததுமே தான் பொருட்களை மறைத்து வைத்திருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததை அறிந்துவிட்டாள். கணவர் தன்னை திட்டி அடிக்கப் போகிறார் என்று பயந்த அவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆதரவாக மனைவியை அணைத்த அவன் அவளது பலவீனத்தை பயன்படுத்தி அடுத்து பெரிய திட்டம் ஒன்றை தீட்டிவிட்டான். அவள் வேலை பார்க்கும்
குறிப்பிட்ட செல்வந்தர் வீட்டில் உள்ள நகைப்பெட்டியில் இருப்பதை எல்லாம் சுருட்டி கொண்டு வரும்படி அவன் மனைவியை நிர்பந்தித்தான். திருடினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது என்று அவளுக்கு தைரியம் ஊட்டினான். அவளும் வேறு வழியின்றி நகைகளை திருடிவிட்டாள். அவன் நகையோடு வீட்டிற்கு வந்ததும் அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இதோ வருகிறேன், தைரியமாக இரு என்று கூறிவிட்டு அவன் எங்கேயோ தப்பிவிட்டான். செல்வந்தர் அலமாரியை வைத்திருக்கும் வீட்டில் ரகசிய கேமரா வைத்திருப்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. கேமரா மூலம் துப்பு துலங்க அவள் வசமாக சிக்கிக் கொண்டாள். இப்போது அவள் தண்டனை பெற்று ஜெயிலில் இருக்கிறாள். பெருமளவு நகை கைப்பற்றப்பட்டதாலும் அவன் போன இடம் தெரியாததாலும் போலீசும் அவனை தேடவில்லை. பலவீனமான செயல்பாடுகள் கொண்ட பெண்களை ஆண்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.